இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ரோடு போடுறீங்க அப்படின்னா எத்தனை தடவை வச்சு ஓட்டுவீங்க? அது லோ ஹைன்னு சொல்லி வைப்ரேட்லேயே இருக்குது. 13 16 பாயிண்ட் ஏர் வைப்போம். 360 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இது முயல் ஆமான்னு சொல்லி வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோடு போடுறதுக்கு வந்து முக்கியமாக பின்னாடி பார்க்குற இந்த மாதிரி ரோலர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 2 ட்ரம் இருக்கும், 1 ட்ரம் இருக்கும். இப்போ வர்ற ரோலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, நிறைய அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது உண்மையா அப்படின்றதுக்காக இதோட ஆப்ரேட்டர் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பின்னாடி நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஜேசிபியோட விப்ரோ மேக்ஸ் இந்த ரோலர் பேர். ஸோ இந்த ரோலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோட்ஸ் வந்து இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்ககிட்ட இந்த ரோலர் எப்படி இருக்குது, என்ன மாதிரிலாம் இதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி தான் வந்துட்டு உங்களுக்காண்டி கொடுக்குறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 to 2 hours வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து என்னால் எடுக்க முடிஞ்சுச்சு. ஸோ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. மெகா மிஷின் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். அண்ணா, உங்கள் பேர், இப்போ என்ன வண்டி டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? என் பேர் விஸ்வநாத். ஒரு 20 வருஷமாக வண்டி டிரைவ் பண்ணியிருக்கேன். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க? ஓட்டியிருக்கேன். சரி, இப்போ என்ன வண்டி நான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க? காம் ரோலர், சாயல் காமெட் ரோலர், ஜேசிபி ரோலர் ஓட்டுறோம். ஜேசிபி ரோலர். சரி அண்ணா, இந்த வண்டியை பற்றி மட்டும் எங்களுக்கு சொல்லுங்களேன். வண்டியை பற்றினா அது என்ன, சாயல் காம்பேக்ட்ரு, ஜிஎஸ்பி வெட் மிக்ஸ் இது ரோல் பண்ணுறது, சாயலுக்குன்றது எடுக்க இந்த வண்டி யூஸ் ஆகக்கூடிய வண்டி. இதுக்கு மேலே நாங்கள் ஜிஎஸ்பி வெட் மிக்ஸ் வச்சு அடித்ததுக்கப்புறம் பிடி போடுவாங்க. பிடிக்கு டபுள் ட்ரம் வச்சு ஓட்டுவாங்க. ஓகே. இது வந்து சிங்கிள் ட்ரம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த டபுள் ட்ரம் வச்சு ஒரு பழைய காலத்து வண்டி இருக்கும்ல. ஆமாம், அது ஸ்டார்டிங் ரோலரு 3 வீல் உள்ளது ஸ்டார்டிங் ரோலர். அதே யூஸ் ஆகுச்சு முதல்ல. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு சில கம்பெனியில் மட்டும் இருக்குது, அது யூஸ் ஆகிறது இல்லை. இப்போ பெரும்பாலும் இதே சிங்கிள் ட்ரம் தான், இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணே, இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படிண்ணே இருக்கு? வண்டி நல்லாயிருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். என்னென்ன மாடல்லாம் ஓட்டியிருக்கீங்க நீங்கள்? இது இருக்குது, எல்என்டி இருக்குது, ஹாம் ரோலர் இருக்குது, குமஸ்டோ இருக்குது, வண்டி நிறையா இருக்குது. 3-4 மாடல் ஓட்டிருக்கேன். இதெல்லாம் ஓட்டுறதை விட ஜேசிபி ஓட்டுறது எப்படி இருக்கு? ஜேசிபி நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிண்ணே. ஆனால் இந்த வண்டியை மட்டும் அப்படியே சுற்றி காமிச்சிடுறீங்களா, என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாண்ணே. இது ட்ரம்மு 8 டன் வரும். ட்ரம்மு எப்படின்னாக்க ஹெவி போட்டு அடிச்சோம்னாக்க 8 + ஒரு 9. வண்டி வெயிட்டோட சேர்த்து 21 டன்னு பக்கம் காம்பேக்ஷன் ஆகும். சரிண்ணே. லோவாக போட்டு அடிச்சோம்னாக்க ஒரு 6 12 18 டன் பக்கம் காம்பேக்ஷன் ஆகும். இல்லை, இது 6 டன் லோ ஹைன்னு சொல்கிறீங்களா, அது எப்படி வந்து பிரிக்கிறீங்க? அது லோ ஹைன்னு சொல்லி வைப்ரேட்லேயே இருக்குது. சரி. லோவை போட்டோம்னா 6 டன்னு காம்பேக்ஷன் வரும். வண்டி ஒரு 12 டன்னு 18 டன்னு காம்பேக்ஷன் வரும். காம்பேக்ஷன்னா அமுங்கிறது. ஓகே. ஹெவியாக போட்டோம்னா 9 டன்னு காம்பேக்ஷன் வரும். வண்டியுடைய வெயிட் எல்லாம் சேர்த்தோம்னா 21 டன்னு காம்பேக்ஷன் வரும். ஓகே. அது அப்போ 21 டன் வந்து ரோடு அமுக்கும். ஆமாம், 21 டன் வெயிட்டில் ஆகும். அது அமுக்கி ஆக்சுவலாக ரோடை பதிய வைக்கிறது. ஆமாம், அமுக்கிறது. அதுக்கு தான் காம்பேக்ஷன் ஆகுது. ஓகே. ஸோ இந்த ட்ரம் இப்போ வைப்ரேட் ஆகும்னா எந்த மாதிரி என்ன? இது வைப்ரேட் மோட்ரு உள்ளே இருக்கும் ட்ரம்முக்கு. அந்த உள்ள அது வைப்ரேட் மோட்ரு தான் வந்து ட்ரம் வந்து அடித்து அமுக்கி கொடுக்குறது. இப்போ இந்த பழைய காலத்தில் ட்ரம்மில் தண்ணி இது பண்ணிட்டே போவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. அது வந்து ஸ்டார்டிங் ரோலரு. அந்த இது தேவையில்ல, இதுக்கு கிடையாது. இது வந்து சாயலுக்கு மட்டும்தான். இது பீட்டிக்கு ஓட்ட முடியாது. மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் ரோலர் இருக்குண்ணே? நிறையா இருக்குது. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மெத்தடில் கொடுப்பாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் மாறி வரும். ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு சிஸ்டமாக மாறி வரும். இது பூரா ஹைட்ராலிக் ஓசுக, ட்ரம்முக்கு போகிற ஹைட்ராலிக் ஓசுக. இதை வச்சு தான் நம்ம மோட்டருக்கு வந்து வைப்ரேட்டர் கொடுக்காங்க. இந்த ட்ரம்மை தூக்குறது, இறக்குறது, நகட்டுறது, இந்த மாதிரி கிரேன் தான் ஃபுல்லாக. ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்டாக கிரேன் தான். இல்லை, இப்போ நார்மலாக இப்போ ஆப்ரேட்டர் வந்து இந்த ட்ரம்மை வந்து லெஃப்ட் ரைட் நகட்டணும் அப்படின்னா நகட்டிக்கலாம். லெஃப்ட் ரைட் அது ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான். ஸ்டேரிங் கண்ட்ரோல். இதுலேருந்து நகட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது அப்படியே இது. ஆனால் இதெல்லாம் இந்த சைடு இது பேட்டரி பாக்ஸு, பெட்டு மேலே உள்ள போகும்போது வைப்ரேட். இது வந்து நீங்கள் சொல்கிற அந்த திரும்புறது ஹைட்ராலிக்ஸ் வச்சு இல்லை மேலே திரும்புறதுக்கு அங்கே தான் இருக்குது. இல்லை, அதை யூஸ் பண்ணி திருப்புவீங்க. இது திரும்பும் இங்கே இதுதான் ஹைட்ராலிக் வச்சு திரும்பும். சரிண்ணே. மற்ற வண்டியில் கிரீஸ் இருக்குது, இந்த வண்டிக்கு கிரீஸே கிடையாது. கிரீஸ் ஆப்ஷனே கிடையாது. ஆட் ப்ளூவும் கிடையாது. ஆனால் டீசல் இன்ஜின் தான். இது டீசல் இன்ஜின். சூப்பர். இது எத்தனை வருஷம் மாடல் சொன்னீங்க?
இது இப்போ 2025 ஜனவரி 31 டெலிவரி எடுத்தோம் நாங்கள். ஓ 2025 எடுத்தது. இப்போ புதுசு இது. புதுசு. ஆமாம். இது என்ன டயர்ஸ்னு யூஸ் பண்ணுறாங்க இதில்? டயர் எதுனாலும் போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆக்சுவலாக அந்த டயர் சும்மா டிரைவ் பண்ணுறதுக்கு தானே இல்லை வேறு எதுவும் யூஸ் இருக்கா? 13 16 பாயிண்ட் ஏர் வைப்போம். 360 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அப்போ இது தண்ணி இருக்கா உள்ள? ஆமாம், உள்ள ஃபுல்லாகவே தண்ணி தான். 360 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஒரு 13 16 பாயிண்ட் ஏர் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான். ட்ரம்மு வந்து அமுக்குற மாதிரி இதுவும் வந்து தரையை அமுக்கிட்டு தான் போகும். ஆமாம், இது வந்து ப்ரெஷர் கொடுத்து ட்ரம்மை ஏற்றும் போது இதுவும் ப்ரெஷர் ஆகிட்டே வெளியில் ஏறும். ஓ இது எத்தனை தடவைக்கு ஒரு தடவை இதில் தண்ணி மாற்றுவீங்க? அது தண்ணி மாற்றதான் கிடையாது. கொஞ்சம் ஆச்சுனாக்கும் தண்ணி லீக் ஆகி வெளியேறேன், அப்புறம் தண்ணி பிடிக்கிற மறுபடியும். மற்றபடி எதுவும் தண்ணியெல்லாம் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. பின்னாடி இருக்குதுண்ணே முன்னாடி வந்து இன்ஜினு. இது அப்படியே இன்ஜின் பாக்ஸ். ஆமாம், இன்ஜினு மொத்தமாக ஃபுல்லாகவே சேசிபி இன்ஜின் தான். இது எப்படிண்ணே இந்த இன்ஜின் வந்துட்டு நீங்கள் நிறைய வண்டி ஓட்டியிருப்பீங்கல்ல, அதை விட நல்லா இருக்கா இல்லாட்டினா பரவாயில்ல? ஸ்மூத்தாக இருக்குண்ணா, ஓரளவு பரவாயில்ல. வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். மைலேஜ் எவ்வளோ இருக்கும்? மைலேஜ் இது ஒரு மணிக்கு வந்து 7.5 8 கொடுக்கும். 7.5லேருந்து 8 அடிக்க. ஓ இப்போ இது ஆக்சுவலாக சர்வீஸ் இந்த மாதிரினா எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ ஹார்ஸு? அது ஃபஸ்ட்டு சர்வீஸ் 250. சரி. ரெண்டாவது சர்வீஸ் பண்ணோம்னா 1000 வரும். அப்படியே 1000 அப்படியே கொடுக்கணும். இப்போ மாற்றணுன்னா என்னென்ன மாற்றுவீங்க? ஹைட்ராலிக் ஆயில், இன்ஜின் ஆயில், ட்ரம் ஆயில், இந்த ஆயிலுக்கு பூரா மாற்றணும். ஆயில் ஃபுல்லாக மாற்றணும். சரி சரி சரிண்ணா. ஆப்ரேட்டரோட இது பார்த்துடலாமா? பார்த்துடலாம். சாய் ஆன் பண்ணி ஒரு 30 செகண்டு அந்த மோட்ரு, டீசல் மோட்ரு ஆஃப் ஆகிற வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. டீசல் மோட்ரு ஆஃப் ஆன முன்னாடி ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே லைட்டும் வருது. லைட்டு. இது வந்து ஆரனு. இது லைட்டு டிம்மன் பிரைட்டு. இது வந்து வைப்ரேட்டு ஹெவி லோன்னு மாறி வரும். ஓகே. இதை வந்து எப்படின்னாக்க மெயின் பவரு ஆட்டோன்னு இருக்கும். இந்த வைப்ரேட் சுவிட்சு வந்து ஒர்க் ஆகலைனாக்க ஆட்டோவில் போட்டு மாற்றி வச்சு ஓட்டணும். இது லைட்டு. இது அது வந்து ஃப்ரண்ட் லைட்டு, இது பேக் லைட்டு. ஓகே. இது இண்டிகேட்டர். அதே மாதிரி இதுக்கு இது எப்படின்னாக்க நம்ம இது பார்க் லாம்பு, இது பிரேக்கு, இது முயல் ஆமான்னு சொல்லி ஸ்பீடாக போகிறது, இப்போ ஸ்லோவாக போகிறது. இது வந்து ரேஸு. ஃபுல்லாக ரேஸ் வச்சு ஆட்டோமேட்டிக். இது வந்து ஆட்டோ கியரு, ஃப்ரண்ட் பேக் வர்றது. லிவர், இந்த லிவர் வந்து இதுலயே வைப்ரேட் பட்டன் எல்லாமே. இப்போ இதில் எப்படி வைப்ரேட்டர் ஆன் பண்ணுவீங்க? வைப்ரேட்டுக்கு ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனில் தான் ரேஸ் வச்சு தான் ஆன் பண்ணணும், சும்மா ஆன் பண்ண முடியாது. இப்போ ஒரு வைப்ரேஷன் இருந்ததுல, அந்த வைப்ரேஷன் வந்து இருக்குமாண்ணே எப்பயுமே வண்டியில ஓட்டும் போது? எப்பயுமே இருக்கும். இது எப்படி உங்களுக்கு மேனேஜ் பண்றீங்க நீங்க? இல்லை, உங்களுக்கு நீங்கள் கீழே நிற்கிறனால அப்படி இருக்குது. நாங்கள் சீட்டில் உட்காந்தோம்னா அது எங்களுக்கு வைப்ரேஷன் ஆகாது. வண்டி மணி தான் வைப்ரேட் ஆகும், சீட்டு வைப்ரேட் ஆகாது. சீட்டு வைப்ரேட் ஆகாது. அதாவது குஷனிங் சீட்டு. குஷன் சீட்டு. இதுக்கு முன்னாடி பழைய ரோலர் நீங்க ஓட்டியிருப்பீங்கல்ல? ஸ்டார்டிங் கண்டிப்பா ஓட்டியிருப்பீங்க. ஸோ அதுக்கும் இந்த ரோலருக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் நீங்க பார்க்குறீங்க? அது வைப்ரேட்டே கிடையாது. அதில் வைப்ரேட்டே கிடையாது, சும்மா நார்மலாக ஓட்டுறது மட்டும்தான். இது வைப்ரேட் ரோலரு. அதுவும் ஸ்டார்டிங் ரோலர் வைப்ரேட்டே கிடையாது. 3 ட்ரம் இருக்கும், அது கியர் இருக்கும், இதுக்கு கியருக்கு மற்ற கிடையாது. அது ஆர்டினரி ஸ்டேரிங், இது பவர் ஸ்டேரிங். நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ ஒரு ரோடு போடுறாங்கல்ல, இந்த ரோடே நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. சரி. இந்த ரோட்ல ஆக்சுவலாக எத்தனை விதமான ரோட் ரோலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஓஜியிலேருந்து ஆரம்பிக்கும் போது சிங்கிள் ட்ரம் மட்டும்தான் ஓட்ட முடியும். ரவுட் ட்ரமுக்கு இங்கே வேலையே இல்லை. கிரேரு, சேசிபி, ரோலரு, இதை வச்சு யூஸ் பண்ணுவோம். நாங்கள் வச்சு மேலே டாப்பு கொண்டாந்து வைக்கணும். டாப்பு கொண்டாந்து வச்ச பின்னாடி தான் பிடி போடுறது. பிடினாக்க தார் கலவு போடும்போது மட்டும்தான் ட்ரவுல் ட்ரம்மு, பேவர் இவ்வளோ வச்சு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நான் கிரேரு, ரோலர் தான் இங்கே வேலை. ஆமாம், தண்ணி வண்டி, சேசிபி வச்சு பார்க்குறது அது மட்டும்தான். ஆனால் இப்போ இந்த ரோலரை வந்துட்டு வெளியே ரோட்டுக்குலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ரோட்டுக்கு வந்து எடுத்து போக அளவுடே கிடையாது. ஒரு 6 கிலோமீட்டர் தான் ஓட்டணும். ஒரு நாளைக்கு ஓட்டணும்னா ரோட்டில் வந்து 6 கிலோமீட்டர் தான் ரன்னிங்கில் போகணும். அதிகமாக போகவும் முடியாது. சரிண்ணா, இப்போ அந்த பழைய டபுள் ட்ரம் ரோலர் இருக்குல்ல? ஆமாம், அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. இந்த ரோலர் ஓரளவுக்கு ஸ்பீடாக போகுமா? இல்லை, ஸ்பீடு அதுவும் இருக்குது, இது இருக்குது. ரன்னிங்கில் போகும்போது இது அதே மாதிரி ஒரே ஸ்பீடு தான் வரும். ரன்னிங்கில் போனால் 2 வண்டி ஒரே ஸ்பீடு தான். அவங்க தார்கலவை காம்பேக்ஷன் பண்ணுறதுக்காக ஸ்லோவாக போவாங்க.
இதுவுமே காம்பேக்ஷன் கொடுக்கும்போது ஸ்லோவாக தான் போகும். ஸ்லோவாக போனால் தான் காம்பேக்ஷன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ரோடு போடுறீங்க அப்படின்னா எத்தனை தடவை வச்சு ஓட்டுவீங்க? ஒரு பெட்டுக்கு வந்து 7 பாஸ் ஓட்டணும். 7 தடவை ஓட்டணும். 7 பாஸ் ஓட்டணும். ஒரு பிளேன் பாஸு 3 ஹெவி 3 லோ ஓட்டணும். இப்போ இது வந்துட்டு மற்ற வண்டிக்கும் ஜேசிபிக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வரும். இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, உடம்பு வலிக்காது. இல்லை இப்போ நீங்கள் காம்பாக்டர் 7 தடவை பாஸ் பண்ணணும் அப்படின்றீங்க. இப்போ வந்துட்டு எல்என்டியோ இல்லாட்டினா இல்லை அவ்வளோ டிஃப்ரெண்ட்லாம் வராது. சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்கள் வரும், அவ்வளோ மோசமாக இருக்காது. எல்லாம் வரும், ஈக்குவலாக வரும். ஆனால் மற்ற தடவை அது நல்லா இருக்கும் உங்களுக்கு? நல்லா இருக்கும். சரி, ஓகே கைஸ், வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். மெகா மிஷின்ஸ்.